அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வேளாண்மை கூறுகள் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 10th நியூ புக் ஜியாகிரபியில் வந்து இருக்குது. புக்கு இன்சைடு கொஷின் வந்து ஒரு 107 கொஷினும், புக் பேக் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 18 கொஷின், டோட்டலாக ஒரு 125 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சுட்டு ரிவிஷனுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1953. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்டது 1953. இந்தியாவில் உள்ள மண் வகைகள் மொத்தம் வந்து ஒரு 8 பிரிவுகள் வந்து இருக்குது. 8 பிரிவும் பர்சன்டேஜோடு வந்து கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. கரிசல் மண் இதனுடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 100ல் 29.69%. செம்மண் பார்த்திங்கன்னா 28%. வண்டல் மண் 22.16%. காடு மற்றும் மலைமண் 7.94%. வறண்ட பாறை மண் 6.13%. சரளை மண் 2.62%. களிமண் மற்றும் சதுப்பு மண் 2.17%. உப்பு மற்றும் காரமண் 1.29%. ஸோ 100%ல் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இதில் எது அப்படின்னா கரிசல் மண், செம்மண், வண்டல் மண் இதுதான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஆற்று சமவெளியில் காணப்படும் புதிய வண்டல் மண், போன லெசனில் கூட பார்த்துருந்தோம். புதிய வண்டல் மண் அப்படின்னாவே காதர், பழைய வண்டல் மண் அப்படின்னா பாங்கர். 4வது கொஷின், வண்டல் சமவெளியில் 30 மீட்டருக்கு மேல் உள்ள உயர் பகுதிகளில் காணப்படும் பழைய வண்டல் மண். பழைய வண்டல் மண் அப்படின்னாவே பாங்கர், புதிய வண்டல் மண் அப்படின்னா காதர். சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் பொழுது படிய வைப்பதினால் உருவாகும் மண். ஆன்சர் வந்து வண்டல் மண். 6வது கொஷின், வண்டல் மண்ணில் வளரும் பயிர்கள். ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி. நெல், கோதுமை, கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள். 7வது கொஷின், கூற்று 1, வண்டல் மண்ணில் பொட்டாசியம், பாஸ்போரிக் அமிலம், சுண்ணாம்பு மற்றும் கார்பன் கலவைகள் அதிகமாக காணப்படுகின்றன. கூற்று 2, வண்டல் மண்ணில் நைட்ரஜன் குறைவாக உள்ளது. ஸோ ரெண்டுமே வந்து சரி. மேக்ஸிமம் இதெல்லாம் சும்மா லைன் பை லைன் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துருக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. 8வது கொஷின், தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளிலிருந்து உருவான மண். ஆன்சர் வந்து கரிசல் மண். தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளிலிருந்து உருவான மண் வந்து கரிசல் மண். கூற்று 1, டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் கரிசல் மண் கருப்பு நிறமாக உள்ளது. கூற்று 2, கரிசல் மண் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை உடையது. ஸோ 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. கரிசல் மண்ணில் வளரும் பயிர்கள் பருத்தி, திணை வகைகள், புகையிலை மற்றும் கரும்பு. ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். பழமையான படிக பாறைகளான கிரானைட், நைஸ் போன்ற பாறைகள் சிதைவு அடைவதால் உருவாகும் மண். ஆன்சர் வந்து செம்மண். 12வது கொஷின், கூற்று 1, செம்மண்ணில் இரும்பு மற்றும் மேக்னீசியம் அதிகமாக காணப்படுகிறது. கூற்று 2, கோதுமை, நெல், பருத்தி, கரும்பு மற்றும் பருப்பு வகைகள் செம்மண்ணில் வளரும் பயிர்களாகும். ஸோ ரெண்டுமே வந்து சரியானவை. வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும்போது மண் சுவரல் காரணமாக உருவாகும் மண். ஆன்சர் வந்து சரளை மண். கூற்று 1, சரளை மண் பொதுவாக ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்வதில்லை. கூற்று 2, காபி, ரப்பர், முந்திரி மற்றும் மரவள்ளிக்கிழங்கு ஆகியவை சரளை மண்ணில் வளரும் பயிர்களாகும். ஸோ 2 கூற்றுமே வந்து சரியானவை. பனிமலை வெப்பநிலை வேறுபாடுகளால் பௌதிக சிதைவின் காரணமாக உருவாகும் மண். காடு மற்றும் மலைமண். காடு மற்றும் மலைமண்ணில் விளையும் பயிர்கள். ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி. காபி, தேயிலை, நெல், மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, பார்லி, வெப்பமண்டல பல வகைகள், பல்வேறு வகையான வாசனை பொருள்கள். வறண்ட காலநிலை, அதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருப்பதால் மேல்மண் வறண்டு காணப்படும் மண். ஆன்சர் வந்து வறண்ட பாலை மண். வறண்ட பாலை மண்ணில் பயிரிடப்படும் பயிர்கள். மேற்கண்ட அனைத்தும் சரி. நீர்ப்பாசன வசதியுடன் திணை வகைகள், பார்லி, பருத்தி, சோளம்,
பருப்பு வகைகள். ஸோ இதெல்லாம் வறண்ட பாலை மண்ணில் பயிரிடப்படும் பயிர்கள். வடிகால் அமைப்பு இல்லாமையால் நீர்ப்பரப்பு காரணமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்புக்கள் நுண்புழை காரணமாக மண்ணின் கீழ் அடுக்கில் இருந்து மேற்பரப்பிற்கு கடத்தப்படும் மண். ஆன்சர் உப்பு மற்றும் காரம் மண். ஆப்ஷன் சி. 20வது கொஷின், அதிக காரத்தன்மை காரணமாக எந்த மண்ணில் பயிர்கள் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை? இதுவும் உப்பு மற்றும் காரம் மண். அதிக மழை அளவு அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் காணப்படும் மண். களிமண் மற்றும் சதுப்பு நில மண். களிமண் மற்றும் சதுப்பு நில மண்ணில் விளையும் பயிர்கள். ஆன்சர் இரண்டும் சரி. நெல் மற்றும் சணல். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 2015ஆம் ஆண்டு அறிக்கையின்படி டேஸ் மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு மண் அரிப்பினால் பாதிப்படைந்துள்ளது. எத்தனை அப்படின்னா 147 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு. இந்திய மண் வகைகள் எதிர்கொள்ளும் சவால்கள். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் மண் அரிப்பு, மண் சீரழிவு, நீர் தேங்குதல், உவர்ப்பு மற்றும் காரத்தன்மை, உப்பு படிவுகள். மண்வள பாதுகாப்பும் மண்வள மேலாண்மையும் இதனுடைய நோக்கங்கள் பாருங்கள். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் காடுகள் உருவாக்கம், அணைகள் மற்றும் குறுக்கணைகள் கட்டுதல், அதிக மேய்ச்சலை தடுத்தல், மேம்பட்ட பயிர் சாகுபடி முறைகளை பின்பற்றுதல். நீர்ப்பாசன வகைகள். இதுவும் ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் கால்வாய் பாசனம், கிணற்று பாசனம், ஏரி பாசனம். நீர்ப்பாசன வகைகள் மற்றும் பரப்பளவு. ஸோ பார்த்துக்கோங்க. குழாய் கிணறு பாசனம் 46%, கால்வாய் நீர்ப்பாசனம் 24%, கிணற்று பாசனம் 16%, ஏரி பாசனம் 3%, பிற நீர் ஆதாரங்கள் 11%. மொத்தம் 100%. குழாய் கிணறு பாசனம் 46, கால்வாய் நீர் பாசனம் 24, கிணற்று பாசனம் 16. ஸோ மீதியெல்லாம் ஏரி பாசனம் 3. 28வது கொஷின், இந்தியாவின் 2வது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரம் எது அப்படின்னா கால்வாய் நீர்ப்பாசனம். இந்தியாவில் மொத்த பாசன பரப்பளவில் %, கிணற்று பாசனத்தின் கீழ் உள்ளது. மொத்தம் எத்தனைனா 62%. இந்த 62% பாருங்கள், ஏற்கனவே ஒரு கொஷினில் பார்த்தோம். இந்த ஃபஸ்ட்டு 46 பாருங்கள், குழாய் கிணறு பாசனம் 46, கிணற்று பாசனம் 16. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 62%. ஸோ அதை தான் இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மொத்த பாசன பரப்பளவில் %, கிணற்று பாசனத்தின் கீழ் உள்ளது. எத்தனைனா 62%. கிணற்று பாசனம் முதல் 5 மாநிலங்கள். ஸோ பார்த்துக்கோங்க. ஆன்சர் அனைத்தும் சரி. உத்தரப்பிரதேசம் முதலிடம் 26.6%, மத்திய பிரதேசம் 14.6, ராஜஸ்தான் 13.1, குஜராத் 7.8, பஞ்சாப் 7.1. கிணற்று பாசனத்தில் முதல் 5 மாநிலங்கள். 2014ஆம் ஆண்டின் படி இந்தியாவில் சுமார் டேஸ் மில்லியன் ஹெக்டேர் நிலங்கள் கால்வாய் பாசன வசதியை பெற்றுள்ளன. ஆன்சர் 15.8 மில்லியன் ஹெக்டேர். இந்தியாவின் மிக பழமையான பாசன முறை. ஆன்சர் ஏரி பாசனம். இந்தியாவின் மிக பழமையான பாசன முறை ஏரி பாசனம். ஏரி பாசனம் முதல் 5 மாநிலங்கள். ஸோ பார்த்துக்கோங்க. முதல் இடம் தமிழ்நாடு 3.78%, ஆந்திர பிரதேசம் 3.40%, மத்திய பிரதேசம் 2.64%, தெலுங்கானா 2.30%, கர்நாடகா 1.54%. ஸோ ஏரி பாசனத்தில் முதல் 5 மாநிலங்கள். பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா நீர்மின் சக்தி தயாரிப்பதற்கும் நீர் பாசனத்திற்கும் தான் இந்த பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் பயன்படுகிறது. ஆன்சர் ஏபி சரி. 35 குறைந்த அளவு நீரில் அதிக மகசூல் பெறுவது மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை முறைப்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. அதான் PMKY ஸ்கீம் அது. 26வது கொஷின், வேளாண்மையை நிர்ணயிக்கும் காரணிகள். ஸோ பாருங்கள். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரி. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இயற்கை காரணிகள் என்னென்ன அப்படின்னா நிலத்தோற்றம், காலநிலை மற்றும் மண் தான் இயற்கை காரணிகள். அமைப்புசார் காரணிகள் இது வேளாண் நிலத்தின் அளவு, நில உரிமை முறை, நில சீர்திருத்தங்கள். உட்கட்டமைப்பு காரணிகள் நீர்ப்பாசனம், மின்சாரம், போக்குவரத்து, வரவு,
சந்தை, காப்பீடு மற்றும் சேமிப்பு வசதிகள். தொழில்நுட்ப காரணிகள் வந்து வீரிய விதைகள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் இயந்திரங்கள். ஸோ இதெல்லாம் வந்து வேளாண்மை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் 4 வகையாக வந்து இருக்குது. இயற்கை காரணி, அமைப்புசார் காரணி, உட்கட்டமைப்பு காரணிகள், தொழில்நுட்ப காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வகையாக வந்து இருக்குது. பல்நோக்கு திட்டங்கள் ரொம்ப முக்கியமான கொஷின். டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கொஷின் இதிலிருந்து வந்து கேட்டிருக்காங்க. பல்நோக்கு திட்டம் பயனடையும் மாநிலங்கள். ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்கோம். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் பார்த்திங்கன்னா தாமோதர் ஆற்றின் நடுவே தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. இது பயனடையக்கூடிய மாநிலங்கள் வந்து மேற்கு வங்காளம், ஜார்க்கண்டு. பக்ரனங்கல் திட்டம் வந்து சட்லஜ் ஆறு, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் 3 மாநிலங்கள் வந்து பயனடைகிறது. ஹெராகுட் திட்டம் வந்து மகாநதி ஆற்றின் குறுக்கே வந்து செயல்படுத்துகிறாங்க. எந்த மாநிலம் பயனடையுது அப்படின்னா ஒடிசா. கோசி திட்டம் வந்து கோசி ஆறு, பீகார் மற்றும் நேபாளம் வந்து பயனடைகிறது. துங்கபத்ரா திட்டம் வந்து துங்கபத்ரா ஆறு, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா. தெகிரி அணை வந்து பாகிரிதி, உத்தரகாண்ட் மாநிலம் வந்து பயனடைகிறது. சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் வந்து சம்பல், ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம். ஸோ இன்னும் இருக்குது, கண்டினியூ இருக்குது. நாகார்ஜுன சாகர் திட்டம் வந்து கிருஷ்ணா ஆற்றின் குறுக்கே தான் இது செயல்படுத்துகிறாங்க, ஆந்திர பிரதேசம். சரோவர் திட்டம் வந்து நர்மதை ஆறு, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மாநிலங்கள் வந்து பயன்பெறுகிறது. இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் வந்து சட்லஜ் நதிக்கிடையே தான் வந்து ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. மேட்டூர் அணை வந்து காவிரி, தமிழ்நாடு. ஸோ ரொம்பவும் ஒரு முக்கியமான கொஷின், நல்லா கிளியராக படித்து வச்சுக்கோங்க. கொஷின் வந்து கேட்பாங்க. பாரம்பரிய விவசாய முறை என்றழைக்கப்படும் வேளாண்மை. ஆன்சர் வந்து தன்னிறைவு வேளாண்மை, ஆப்ஷன் ஏ. 39. வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என்றழைக்கப்படும் வேளாண்மை. ஆன்சர் வந்து இடப்பெயர்வு வேளாண்மை. சிறிய நிலத்தில் பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் மற்றும் ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்தி அதிக விளைச்சலை பெறும் வேளாண்மை. இது பார்த்திங்கன்னா தீவிர வேளாண்மை. இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள். ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஜூம் வந்து அசாம், பொன்னம் வந்து கேரளா, பொடு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா, பீவார், மாசன், பெண்டா, பீரா இதெல்லாம் வந்து மத்திய பிரதேசம். ரொம்ப முக்கியமான கொஷின் இது. 42வது கொஷின், நீர்ப்பாசன வசதி இல்லாத வறண்ட பகுதியில் பின்பற்றப்படும் வேளாண்மை முறை எது அப்படின்னா வறண்ட நில வேளாண்மை. கலப்பு வேளாண்மை என்பது பயிரிடுதல் உடன் டேஸ் போன்றவற்றை உள்ளடக்கியதாகும். ஆன்சர் வந்து அனைத்தும் கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு எல்லாம் சேர்ந்தது தான் கலப்பு வேளாண்மை. மலை பிரதேசங்களில் பின்பற்றப்படும் வேளாண்மை முறை எது அப்படின்னா படிக்கட்டு வேளாண்மை முறை. இந்தியாவில் சாகுபடியாகும் முக்கிய பயிர்களை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை: 1 உணவுப் பயிர்கள் நெல், கோதுமை. வாணிப பயிர்கள் கரும்பு, புகையிலை. தோட்டப் பயிர்கள் புகையிலை, காபி, ரப்பர். தோட்டக்கலை பயிர்கள் பழங்கள், மலர்கள் மற்றும் காய்கறிகள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. இந்தியாவின் பூர்வீக பயிர் ஆன்சர் வந்து நெல். உலக அளவில் நெல் உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தை வகிக்கும் நாடு. ஆன்சர் வந்து இந்தியா. ஸோ நெல் உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்து 2வது இடம் வந்து இந்தியா. 48வது கொஷின் கூற்று 1. நெல் அயனமண்டல பயிராகும். 24 டிகிரி செல்சியஸ் சராசரி வெப்பநிலையும் 150 டிகிரி சென்டிமீட்டர் ஆண்டு மழையளவும் உள்ள பகுதிகளில் பயிரிடப்படுகிறது. கூற்று 2. வளமான களிமண் அல்லது வண்டல் மண் நெல் சாகுபடிக்கு ஏற்றது. ஸோ இரண்டுமே வந்து சரியானவை. நெல் வந்து ஒரு அயனமண்டல பயிர். ஸோ 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 150 சென்டிமீட்டர் மழையளவும் உள்ள பகுதியில் வந்து பயிரிடப்படுகிறது. இந்தியாவில் நெல் 3 முறைகளில் பயிரிடப்படுகிறது. அவை: ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. விதை தூவல் முறை 1, ஏறு உழுதல் அல்லது துளையிடும் முறை, நாற்று நடுதல் முறை. ஸோ இந்த 3 முறையில் வந்து நெல் வந்து பயிரிடப்படுகிறது. இந்திய வேளாண் பருவங்கள், இது ஒரு முக்கியமான கொஷின், போர்த்துகளெல்லாம் கேட்டிருக்காங்க. காரிப் பருவம் ஜூன்லேருந்து செப்டம்பர் மாதம் வரை ஒரு 4 மாதம் வரும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதம். ராபி பருவம் பார்த்திங்கன்னா அக்டோபர் டு மார்ச், இது வந்து ஒரு 6 மாதமும். சையத் பருவம் வந்து ஏப்ரல் டு ஜூன், இது வந்து ஒரு 3 மாதம். ஸோ இந்திய வேளாண் பருவங்கள் வந்து பார்த்துக்கோங்க. 3 பருவம் இருக்குது. காரி பருவம், ராபி பருவம், சையத் பருவம். அதிக விளைச்சல் தரும் நெல் விதைகள். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. சிஆர் தான் 205, ஏஆர் தான் 306, சிஆர்ஆர் 451.
நெல் உற்பத்தியில் முதல் மாநிலம், இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மேற்கு வங்காளம். நெல் உற்பத்தியில் முதல் மாநிலம் வந்து மேற்கு வங்காளம். அரிசி உற்பத்தியில் முதல் 10 இடங்கள். ஸோ ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, அசாம், ஹரியானா. ஸோ இந்த மாநிலங்கள் பார்த்துக்கோங்க. அரிசி உற்பத்தியில் முதல் 10 மாநிலங்கள். ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாம் கொஷினாக வராது. ஸோ ஃபஸ்ட்டு முதலிடம் பார்த்துக்கோங்க. மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், இதெல்லாம் முக்கியமான மாநிலங்கள் அரிசி உற்பத்தியில். நெல் பயிருக்கு அடுத்து 2வது முக்கிய உணவு பயிர் எது அப்படின்னா கோதுமை. நெல்லுக்கு அடுத்து வந்து கோதுமை. கோதுமை உற்பத்தியில் 85% பங்களிப்பு செய்யும் மாநிலங்கள். ஸோ இந்த மாநிலங்கள் தான் 85% வந்து பங்களிப்பு வந்து செய்யக்கூடிய மாநிலங்கள். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். 56வது கொஷின். கூற்று 1. நம் நாட்டின் 3வது முக்கிய உணவு பயிர் சோளமாகும். முதல் வந்து நெல், 2வது கோதுமை, 3வது வந்து சோளம். இது ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிராகும். ஸோ இதுவும் வந்து சரி. ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி. தீபகற்ப இந்தியாவின் ஒரு முக்கிய பயிர் எது அப்படின்னா சோளம். தீபகற்ப இந்தியாவின் ஒரு முக்கிய பயிர் வந்து சோளம். சோளம் உற்பத்தியில் முதன்மையாக விளங்கும் மாநிலங்கள். ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம். இதெல்லாம் வந்து சோளம் உற்பத்தியில் முதன்மையாக விளங்கும் மாநிலங்கள். 59வது கொஷின். கூற்று 1. கம்பு ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பயிராகும். சோளமும் கம்பும் ரெண்டுமே வந்து ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிர்கள். கூற்று 2. கம்பு உற்பத்தியில் ராஜஸ்தான் முதன்மை உற்பத்தியாளராக விளங்குகிறது. ஸோ கம்பு உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளர் வந்து ராஜஸ்தான். 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. 60வது கொஷின். வார்கோதுமை, அதான் வந்து பார்லி உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளராக விளங்கும் மாநிலங்கள். ஸோ இரண்டும் சரி. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இரண்டுமே வந்து வார்கோதுமை உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளராக விளங்குகிறது. உலகில் அதிக பருப்பு உற்பத்தியை செய்யும் நாடு வந்து இந்தியா. ஸோ உலகில் வந்து அதிக பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு வந்து இந்தியா. வாணிப பயிர்களுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இது எல்லாமே வாணிப பயிர்கள் தான். கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் வந்து வாணிப பயிர்கள். கரும்பு உற்பத்தியில் உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளர். ஆன்சர் வந்து இந்தியா. சர்க்கரை உற்பத்தியில் கியூபா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்து 3வது இடத்தில் உள்ள நாடு வந்து இந்தியா. சர்க்கரை உற்பத்தியில் கியூபா, பிரேசிலுக்கு அடுத்து வந்து 3வது இடத்துல வந்து இந்தியா வந்து இருக்குது. சர்க்கரை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம். டிஎன்பிசியில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னே சொல்லுவாங்க உத்தரப்பிரதேசத்தை. 66வது கொஷின். கரும்பு உற்பத்தியில் அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலங்கள். ஸோ 4 மாநிலங்கள் இருக்குது பார்த்துக்கோங்க. மேற்கண்ட அனைத்தும் சரி. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத். ஸோ இந்த மாநிலங்கள் எல்லாமே கரும்பு உற்பத்தியில் அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலங்கள். பருத்தி உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் உள்ள நாடு வந்து இந்தியா. ஸோ பருத்தி உற்பத்தியில் இந்தியா வந்து 2வது இடம். 68வது கொஷின். மொத்த பருத்தி உற்பத்தியில் 79% பங்களிப்பை வழங்கும் மாநிலங்கள். ஸோ ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், பஞ்சாப். இந்த மாநிலங்கள் வந்து மொத்த பருத்தி உற்பத்தியில் 79% பங்களிப்பை வந்து வழங்குகிறது. கூற்று 1. சணல் ஒரு வெப்பமண்டல இலை பயிராகும். இது வண்டல் மண்ணில் நன்கு வளரும். கூற்று 2. சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம் ஆகும். ஸோ நெல் உற்பத்தியிலும் முதலிடம் வந்து மேற்கு வங்காளம், சணல் உற்பத்தியிலும் முதலிடம் வந்து மேற்கு வங்காளம். ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி. சணல் பயிரிடும் பிற மாநிலங்கள். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் பீகார், அசாம், மேகாலயா. சணல் பயிரிடும் பிற மாநிலங்கள். எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் வந்து குஜராத். எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் வந்து குஜராத். 72வது கொஷின். நிலக்கடலை உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது இடத்தில் உள்ள நாடு. இது வந்து இந்தியா. ஸோ இந்தியா வந்து சீனாவுக்கு அடுத்து எதில் இருக்குன்னா நெல்லில் வந்து 2வது இடத்துல வந்து இருக்குது. பருத்தி உற்பத்தியில் 2வது இடத்துல வந்து இருக்குது. இப்போ நிலக்கடலை உற்பத்தியிலும் 2வது இடத்துல, அதாவது சீனா முதலிடம், இந்தியா வந்து 2வது இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்தியாவின் முக்கிய தோட்டப்பயிர்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் தேயிலை, காபி, ரப்பர், வாசனை பொருள்கள். இதெல்லாம் இந்தியாவின் முக்கிய தோட்டப்பயிர்கள். 74வது கொஷின். தேயிலை டேஸ் மற்றும் டேஸ் காலநிலையில் வளரும் ஒரு பசுமையான தாவரமாகும். அயன மண்டல மற்றும் உப அயன மண்டல காலநிலையில் வளரும் ஒரு பசுமையான தாவரம் தான் தேயிலை. ஆன்சர் வந்து இரண்டும் சரி. இந்தியாவில் பயிரிடப்படும் 2 முக்கிய தேயிலை வகைகள்.
ஒன்று பூகி, இதனுடைய பிறப்பிடம் சீனா தான் இது பிறப்பிடம். அசாமிகா வந்து இந்தியாவின் பிறப்பிடம். ஸோ ஆன்சர் வந்து ஏபி சரி. இந்தியாவில் பயிரிடப்படும் 2 முக்கிய தேயிலை வகைகள் வந்து பூகி ஒன்று, அசாமிகா ஒன்று. உலக தேயிலை உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் உள்ள நாடு. ஆன்சர் வந்து இந்தியா. இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் இது வந்து அசாம். இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் வந்து அசாம். தேயிலை பயிரிடும் மற்ற மாநிலங்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம். காபி கடல் மட்டத்திலிருந்து சுமார் டேஸ் மீட்டர் முதல் டேஸ் மீட்டர் உயரம் கொண்ட மலை சரிவுகளில் நன்றாக வளர்கிறது. இரண்டும் சரி. 1000 to 1500 மீட்டர் உயரம் கொண்ட மலை சரிவுகளில் நன்றாக வளர்கிறது. இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படும் காபி வகைகள். ஆன்சர் வந்து ஏபி சரி. அராபிகா, ரொபஸ்டா. உலக காபி உற்பத்தியில் இந்தியா வந்து 7வது இடத்துல வந்து இருக்குது. உலக காபி உற்பத்தியில் 7வது இடம் இந்தியா. கூற்று 1, இந்தியாவில் காபி உற்பத்தியில் கர்நாடகம் முதன்மை உற்பத்தியாளராக திகழ்கிறது. டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க. காபி உற்பத்தியில் முதலிடம் வைக்க மாநிலம் எது அப்படின்னு கொஷின் வந்து டைரெக்டாகவும் கேட்டிருக்காங்க. பொறுத்துகளே வந்திருக்கு. காபி உற்பத்தியில் முதலிடம் வந்து கர்நாடகா. கூற்று 2 பாருங்கள். இம்மாநிலம் இந்திய உற்பத்தியில் 71% வந்து உற்பத்தி பண்ணுது. உலக உற்பத்தியில் 2.5% வந்து அளிக்கிறது. ஸோ ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. கேரளாவில் முதலில் ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 1902. ரப்பர் தோட்டம் வந்து உருவாக்கப்பட்டது 1902. கூற்று 1, வெப்ப ஈரப்பத அயனமண்டல காலநிலை ரப்பர் பயிரிட ஏற்றதாகும். கூற்று 2, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ரப்பர் உற்பத்தியில் முக்கியமான பகுதிகளாகும். ஸோ ஆன்சர் வந்து 2மே வந்து சரி. நறுமணப் பொருட்களுக்கு உலக புகழ்பெற்ற நாடு எது அப்படின்னா இந்தியா. நறுமணப் பொருட்களுக்கு உலக புகழ்பெற்ற நாடு வந்து இந்தியா. 86வது கொஷின். நறுமணப் பொருட்களை உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முதன்மை மாநிலம். ஆன்சர் வந்து கேரளா. நறுமணப் பொருட்கள் அப்படின்னாவே கேரளா. பழங்கள் மற்றும் காய் வகைகள் உற்பத்தியில் இந்தியா வந்து டேஸாவது இடம். ஆன்சர் வந்து 2வது இடம். பழங்கள் மற்றும் காய்கள் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து 2வது இடம். ஆப்பிள் உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் மாநிலம் வந்து இமாச்சல் பிரதேசம். ஆப்பிள் உற்பத்தியில் முதலிடம் வந்து இமாச்சல் பிரதேசம். உலக காய் வகைகள் உற்பத்தியில் இந்தியா மற்றும் டேஸ் சதவீதத்தை அளிக்கிறது. எத்தனை சதவீதம்னா 13% வந்து அளிக்கிறது. பொறுத்துக. ஸோ நெல் எல்லாமே டைரெக்டாக கொடுத்துட்டோம். நெல் வந்து ஒரு அயனமண்டல பயிர். சணல் வந்து வெப்பமண்டல இலை பயிர். தேயிலை வந்து அயனமண்டல மற்றும் உப அயனமண்டல காலநிலையில் வளரக்கூடிய ஒரு பயிர் தான் தேயிலை. ரப்பர் வந்து வெப்ப ஈரப்பத அயனமண்டல காலநிலையில் வளரக்கூடியது தான் ரப்பர். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. இந்தியாவில் மொத்த கால்நடைகளில் மாடுகள் டேஸ் சதவீதமாகும். எத்தனைனா 37.3% தான் வந்து இந்தியாவில் மொத்த கால்நடைகளில் மாடுகள் மட்டும். உலக அளவில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக மாடுகள் எண்ணிக்கையில் 2ஆம் இடத்தை வகிக்கும் நாடு. ஆன்சர் வந்து இந்தியா. ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் வந்து வெள்ளாடுகள். இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு 1919. இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு வந்து 1919. 95வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது வந்து பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பை கால்நடை வளர்ப்புத்துறை உதவியுடன் மேற்கொள்கிறது. மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு மண்டல இணை இயக்குனர் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ 2மே வந்து சரி. 2016-17 படி நம் நாட்டின் மொத்த பால் உற்பத்தி டேஸ் மில்லியன் டன்கள் ஆகும். ஆன்சர் வந்து 163.7 மில்லியன் டன்கள். 2016-17 படி மொத்த பால் உற்பத்தியில் முதன்மை மாநிலங்கள். ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் 3 மாநிலங்கள். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். இறைச்சி உற்பத்தியில் முதலிடம். ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம். இறைச்சி உற்பத்தியில் முதலிடம் வந்து உத்தரப்பிரதேசம். ரோம உற்பத்தியில் முதன்மை மாநிலம். ஆன்சர் வந்து ராஜஸ்தான். ரோம உற்பத்தியில் முதன்மை மாநிலம் வந்து ராஜஸ்தான். உலக மீன்கள் உற்பத்தியில் 3% சீனாவிற்கு அடுத்தபடியாக உள்ள நாடு.
ஆன்சர் வந்து இந்தியா. கடல் மீன் உற்பத்தியில் முதன்மை மாநிலம், இது வந்து கேரளா. கடல் மீன் உற்பத்தியில் முதன்மை மாநிலம் வந்து கேரளா. உள்நாட்டு மீன் பிடித்தலில் முதன்மை மாநிலமாக திகழ்வது, ஆன்சர் வந்து ஆந்திர பிரதேசம். உள்நாட்டு மீன் பிடித்தலில் முதன்மை மாநிலமாக திகழ்வது வந்து ஆந்திர பிரதேசம். 103வது கொஷின், இந்தியாவில் உள்ள முக்கிய வேளாண் புரட்சிகள். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். ஒரு கொஷின் வந்து டிஎன்பிசியில் கேட்டே தான் இருக்காங்க. குரூப் 4ல் பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க, டைரெக்டாகவும் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. மஞ்சள் புரட்சி. மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள், இதில் குறிப்பாக வந்து கடுகு மற்றும் சூரியகாந்தி. நீல புரட்சினா மீன்கள் உற்பத்தி. பழுப்பு புரட்சி தோல், கொக்கோ, மரபுசாரா உற்பத்தி. தங்க நூலிலை புரட்சி, தங்க நூலிலை அப்படின்னு வந்தால் சணல் உற்பத்தி. பொன் புரட்சி பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள், இது வந்து பொன் புரட்சி. சாம்பல் புரட்சி, இது வந்து உரங்கள். இளம் சிவப்பு புரட்சி வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி, இதெல்லாம் இளஞ்சிவப்பு புரட்சி. பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்தியும் வந்து பசுமை புரட்சியில் வந்து வருது. வெள்ளி புரட்சி முட்டை மற்றும் கோழிகள், வெள்ளி புரட்சி. வெள்ளி இலை புரட்சி வந்து பருத்தி. தங்க நூலிலை புரட்சி சணல், வெள்ளி இலை புரட்சி வந்து பருத்தி. சிவப்பு புரட்சி வந்து இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி வந்து சிவப்பு புரட்சி. வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு, வெண்மை புரட்சி வந்து பால் உற்பத்தி. ஸோ எல்லாமே வந்து ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை, ஒரு முக்கியமான கொஷின். உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை வந்து பார்த்திங்கன்னா பக்ரானங்கல் திட்டம். இதுதான் வந்து உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை. உலகின் மிக நீளமான அணை. உலகின் மிக நீளமான அணை வந்து ஹெராகுட் அணை, ஹெராகுட் திட்டம். பீகாரின் துயரம், இதெல்லாம் கொஷின் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பீகாரின் துயரம் என அழைக்கப்படுவது கோசி. மேற்கு வங்கத்தின் துயரம் வந்து தாமோதர். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். பீகாரின் துயரம் கோசி, மேற்கு வங்கத்தின் துயரம் வந்து தாமோதர். ஸோ அதோட புக்கு இன்சைடு கொஷின் முடிஞ்சது. புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது, ஆன்சர் வந்து செம்மண். செம்மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுவதால் தான் வந்து அது வந்து சிவப்பு நிறமாக வந்து காட்சியளிக்கிறது. அதுதான் 109வது கொஷின். எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது, ஆன்சர் வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். 110 ஆறுகளின் மூலம் உருவாகும் மண். ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் எது அப்படின்னா வண்டல் மண். ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வந்து வண்டல் மண். இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை. உயரமான புவியீர்ப்பு அணை வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம், பக்ரானங்கல் அணை. இதான் வந்து உலகின் உயரமான புவியீர்ப்பு அணை. டேஸ் என்பது ஒரு வாணிப பயிராகும். இதில் எது வாணிப பயிர்னா பருத்தி என்பது ஒரு வாணிப பயிர். கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. கரிசல் மண் வந்து பருத்தி மண் எனவும் அழைக்கப்படுகிறது. உலகிலேயே மிக நீளமான அணை, இதெல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்தது தான், ஹெராகுட் அணை. புக் பேக்லேயும் வந்துருச்சு. இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம் எது அப்படின்னா மேற்கு வங்காளம் தான். இந்தியாவில் அதிகமாக நெல் விளையும் மாநிலம் வந்து மேற்கு வங்காளம். இந்தியாவில் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது. தங்க இலை பயிர் எது அப்படின்னா சணல் வந்து தங்க இலை. பருத்தி வந்து வெள்ளி நூலிலை அது வந்து பருத்தி. ஸோ தங்க இலைனாவே சணல். காப்பி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா 71%. இந்திய உற்பத்தியில் 71, உலக உற்பத்தியில் 2.5%. 118 கூற்று. பழங்கள், காய் வகைகள் மற்றும் பூக்கள் பயிரிடலில் ஈடுபடுவது தோட்டக்கலை துறையாகும். இது வந்து சரி. காரணம், உலகில் இந்தியா மா, வாழை மற்றும் சிட்ரஸ் பல வகை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. இது வந்து தவறு. இது வந்து 2வது இடம். ஸோ கூற்று சரி, காரணம் வந்து தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி. 119வது கொஷின். கூற்று. வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று. இது சரிதான். காரணம், நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும். இது வந்து சரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். இதில் வந்து பொருந்தாதது எது அப்படின்னா காப்பி என்பது பொருந்தாதது. கோதுமை, நெல், திணை வகைகள் இதெல்லாம் உணவு பயிரில் வரக்கூடியது. ஸோ பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். 121 பாருங்கள். இதில் வந்து பொருந்தாதது வந்து கரிசல் மண்.
காதர், பாங்கர், வண்டல் மண் இது மூணும் ஒரே இதில் தான் வந்து வரும். புதிய வண்டல் மண் வந்து காதர், பழைய வண்டல் மண் வந்து பாங்கர். ஸோ வண்டல் மண்ணோட பிரிவு தான் காதர், பாங்கர். பொருந்தாததை தேர்ந்தெடுக்கும் 122. ஸோ இதில் எது பொருந்தாததுன்னா ஏரி பாசனம் வந்து பொருந்தாதது. மீதி எல்லாமே கால்வாயோட கனெக்ட் ஆகக்கூடியது தான். பொறுத்துக புக் பேக்கில் இருக்கக்கூடிய பொறுத்துக தான். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் இது வந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக உத்தரப்பிரதேசம் தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. காப்பி அப்படின்னாவே கர்நாடகா தான் 71% உற்பத்தி. டெகிரி அணை எது அப்படின்னா இந்தியாவின் உயரமான அணை வந்து டெகிரி அணை. ஹெராகுட் மகாநதி ஆற்றின் குறுக்கே தான் இந்த ஹெராகுட் திட்டம் வந்து செயல்படுகிறது. தோட்டக்கலை இது வந்து தங்க புரட்சி. தோட்டக்கலை வந்து தங்க புரட்சி, அதான் பழங்கள் இதெல்லாம் வர்றது. 124. ஸோ இந்தியா முதன்மை வகிக்கக்கூடிய இதை வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ கரும்பு உற்பத்தியில் இந்தியா 2வது இடம், சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா வந்து 3வது இடம், பருத்தி உற்பத்தியில் வந்து இந்தியா 2வது இடம், நெல் உற்பத்தியில் 2வது இடம், நிலக்கடலை உற்பத்தியில் 2வது இடம், காப்பி உற்பத்தியில் வந்து 7வது இடம், பழங்கள் காய் வகைகள் உற்பத்தியில் 2வது இடம். ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. ஏற்கனவே பார்த்தது தான், இந்த இடத்துல ஒரு ஓவர்வியூ மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பொறுத்துக இது பாருங்கள், இதுவும் ரொம்ப முக்கியமானது. முதன்மை மாநிலங்கள் இப்போ காப்பினா கர்நாடகா, ஆப்பிள்னா இமாச்சல் பிரதேசம், எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் வந்து குஜராத், சணல் மேற்கு வங்காளம், நெல்லும் மேற்கு வங்காளம், சர்க்கரை வந்து உத்தரப்பிரதேசம், நறுமணப் பொருட்கள் வந்து கேரளா. இதுவும் ஏற்கனவே பார்த்தது தான், ஒரு ஓவர்வியூ மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 125 கொஷின் இந்த லெசன் வந்து முடிஞ்சுது. அடுத்த லெசன் பார்த்திங்கன்னா இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். ஸோ அந்த லெசன் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.